கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான மணல் மற்றும் கிரவல் விநியோகம் தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ள மணலை அடுத்த வாரம் முதல் உரிய அனுமதிகளுடன் பொதுமக்களுக்கு துரிதமாக விநியோகிப்பதற்கும் இரணைமடுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மேலும் சில இடங்களில் மண்ணை கழுவி மணல் பெற்றுக்கொள்ளும் பணிகளுக்கான கேள்வி கோரலை விரைவாக மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வீட்டுத் திட்டங்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை எதிர்வரும் ஒக்டோபர் மாதத்துக்குள் நிறைவு செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் கட்டுமான தேவைகளுக்கான மணல் மற்றும் கிரவல் தடையின்றி கிடைப்பது அவசியமானது எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் கிளிநொச்சி மாவட்ட பாரவூர்தி உரிமையாளர் சங்கத்தால் மணல் விநியோகத்துக்கான அனுமதி கோரப்பட்டுள்ளமை மற்றும் கழுவி எடுக்கப்படும் மணலை முறையாக விநியோகிப்பதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் தொடர்பிலும் எடுத்துரைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் மாகாண திணைக்களங்கள் மற்றும் மத்திய அரசாங்க திணைக்களங்கள் ஊடாக பல்வேறு அபிவிருத்தி மற்றும் அரசாங்க வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான மணலை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்கள் நிலவுகின்றன என தெரிவித்தார். குறைந்த விலையில் மக்களுக்கு தேவையான மணலை வழங்குவதற்கான ஒரு முறையான பொறிமுறையை உருவாக்குவதற்காக கடந்த 5 மாதங்களாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ். சுதர்சன், கடற்றொழில் அமைச்சரின் மாவட்ட இணைப்பாளர் மருங்கன் மோகன், செயலாளர்கள், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் எஸ். மோகனபவன், மாவட்ட பிரதம கணக்காளர் எஸ். விஷ்ணுகுமார், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் கே. பிரகாஷ், கிளிநொச்சி பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் புத்திக குணசேகர, பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், ஒப்பந்ததாரர்கள், புவிச்சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் யாழ் மாவட்ட அலுவலகத்தின் பிராந்திய முகாமையாளர், வடமாகாண பாராவூர்தி கூட்டுறவுச் சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். விநியோகத்துக்குரிய லைசன்ஸை பெற்றுக் கொடுப்பதும் மற்றும் அந்த குளங்களிலே கலவி இருக்கின்ற மண்ணை மக்களுக்கு அந்த நியாயமான விலையில கிடைக்க செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மற்றும் இது அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில்தான் மண்ணை எடுப்பதற்கும் மக்களுக்கு அந்தந்த பிரதேச செயலர் மூலம் அந்தந்த வீட்டு திட்டங்களுக்கான மணலை விநியோகிப்பதென்றதும் மற்றும் இந்த இனி அடுத்த மாதத்திலே இருந்து ஒரு புதிய சுற்றுலாவம் ஒன்று அமைச்சினாலே வெளியிடப்பட உள்ளது. அந்த சுற்றுலாவத்துக்கு அமைய மாவட்ட மட்டத்தில் அரசாங்க அதிபர் தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த குழுதான் தீர்மானம் எடுத்து எந்தெந்த இடங்கள்ல மணல் அள்ளக்கூடிய இடங்களையும் மற்றது எந்தெந்த இடங்கள்ல தடுக்கப்பட வேண்டிய இடங்களையும் அடையாளம் கண்டு அதன்படி ஒரு ஒழுங்கான சட்ட ரீதியான முறையில இந்த மணல் விநியோகத்தை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இருக்கிறது. அந்த வகையில மணலை சட்ட ரீதியாக இனங்காணப்பட்ட இடங்களிலே அந்த மணலை ஒழுங்கான சீரான முறையிலே மக்களுக்கு மிக குறைந்ததும் நியாயமான விலையிலும் கிடைக்க செய்கிற ஒரு வழியை செய்வதற்காகவே அதனுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே நாங்கள் நினைக்கிறோம் இனிவரும் காலங்களிலே இந்த மணல் விநியோகம் சீராக நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.